இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தி. கல்லிறக்கி போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக கல் குடித்து சீமானும் போராடி வருகிறார். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாமோதரன். வணக்கம் தாமோதரன், விவரங்கள். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் பூரிக்குடிச்சி கிராமப்பகுதி. இந்த கிராமப்பகுதியில் கல் விடுதலை மாநாடு என்ற மாநாட்டினை தமிழ்நாடு பணியேறிகள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது. நல்லசாமி தமிழ்நாடு இந்த கல் இறக்கும் இயக்கத்தின் தலைமை நல்லசாமி என்பவர் தலைமையில் இந்த மாநாடானது நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இந்த விவசாயிகள் கல் இறக்கும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளார். இந்த கல் இறக்கும் போராட்டம் இந்த காலை நடத்தப்பட்டது. இந்த கல் இறக்கும் போராட்டம் நடத்தும் விவசாயிகளுக்கு ஆதரவாக சீமான் அவர்கள் ஆதரவு தெரிவித்து இந்த மாநாட்டிற்கு கலந்து கொண்டு தற்போது சிறப்புரையாற்ற உள்ளார். இந்த மாநாடு நிகழ்ச்சியான முதல் நிகழ்ச்சியானது கல் இறக்கி சந்தைப்படுத்தும் உரிமை மீட்பு அறப்போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த பனைமரத்தில் கல் இறக்கப்பட்டு இந்த பனை ஏரிகளில் குழந்தைகளுக்கு இந்த கல்லானது வழங்கப்பட்டது. இந்த கல் இறக்கும் நிகழ்ச்சியில் அந்த கல்லினை இறக்கி அங்கிருந்த குழந்தைகள் மற்றும் அனைவரும் பருகினர். இதனைத் தொடர்ந்து இந்த மாநாடு நிகழ்ச்சிகள் தொடங்கியது. இந்த மாநாடு நிகழ்ச்சியில் சீமான் அவர்களும் கலந்து கொண்டார். இந்த மாநாடு நிகழ்ச்சியில் அந்த சீமானும் இந்த காலை இறக்கி பொதுவெளியில் அதனை அருந்தி போராட்டத்தில் நடத்திய விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தார். கல் இறக்க அனுமதி கோரிய விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் அந்த கல்லினை அருந்தி அந்த சீமான் அவர்கள் தற்போது அந்த ஆதரவு மாநாட்டில் இந்த கல் விடுதலை மாநாட்டில் பங்கேற்று சிறப்புரையாற்ற உள்ளார். விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.